ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. இன்று காலபுருஷனுக்கு 1, 8 என்று சொல்லக்கூடிய முதல் பாவத்திற்கும் 8ஆம் பாவத்திற்கும் உரிய அங்காரகன் என்ற செவ்வாய் சார்ந்த ஒரு தகவல். நாம் யாவரும் அறிவோம், செவ்வாய் பகவானுக்கு வழங்கும் மற்றைய பெயர்களில் ஒன்று மங்களன். இந்த மங்களனும் சந்திரனும் ஒரு சிறுமியை மங்கையாக மாற்றுகிறார்கள் என்பதனையும் யாம் அறிவோம். இதற்கு பிறகு இந்த மங்களன் என்னும் செவ்வாய் மங்கையரின் வாழ்க்கையில் புயலை உருவாக்குகிறார் என்ற மாயையை இன்றைய காலகட்டத்தில் உருவாகிவிட்டது. உண்மையில் இந்த மங்களன் என்ற செவ்வாய் புயலை உருவாக்குகிறாரா, அல்லது எல்லா வகையிலும் மகிழ்ச்சி என்னும் தென்றலை வாழ்நாள் முழுவதும் வீசுகிறாரா என்பது சார்ந்த கேள்விகளுக்கு இந்த காணொளி பதிலாக அமையும். தொடர்ந்து பாருங்கள். முதலாவதாக மகான் குருநாதன் மாமேதை அருள் அமரர் PS ஐயர் ஐயா அவர்கள் பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாயின் காரகத்தன்மையை விவரிப்பதை பார்க்கலாம். சுக்கிரனிலிருந்து காமத்தையும், செவ்வாயிலிருந்து தாய்மை அடையும், அதாவது கர்ப்பம் தரிக்கும் ஆர்வத்தையும், சந்திரனிலிருந்து கர்ப்பம் தரிக்கும் சக்தியையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறுகிறார். மேலும் மூல நூல்களில் பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் ஒரு ஆணுடன் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் விருப்பத்திற்கு காரணமாக இருக்கிறார் என்று கூறுகிறது. எனவே நண்பர்கள், சிவம் சக்தியை பெறவும் இப்பூவுலகில் மானிடர்கள் தோன்ற வேண்டுமானால் அது பெண்ணின் ஜாதகத்தில் அமர்ந்த செவ்வாய் என்னும் மங்களனால் மட்டுமே சாத்தியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோணங்களில் மங்கையர்களின் ஜாதகத்தில் செவ்வாயின் பலன்களை பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது ஒரு சின்ன ஆர்வம், அதனுடைய பிரதிபலன். மங்களன் வள்ளல் தன்மை கொண்டவன். மங்கையான பிறகு பெண்களுக்கு இந்த மங்களன் என்னும் செவ்வாய் காட்டும் வசந்தங்களுக்கு பல, அவற்றின் சிலவற்றை பார்க்கலாம். பெண்களினுடைய ஜாதகத்தில் செவ்வாயின் நிலை ஆராய முற்படுகிற பொழுது மற்ற கிரகங்கள் பார்வை அல்லது சேர்க்கை முக்கியம் வாய்ந்தது என்பதை முதலாக கவனத்தில் கொள்ள வேண்டும். குரு பகவான் வீடான தனுசில் பிறந்த ஒரு ஜாதகிக்கு லக்னம் அல்லது தனுசுவில் அமர்ந்த சந்திரன் செவ்வாய் திரையாம்சத்தில் இருந்தால், செவ்வாயின் திரையாம்சத்தில் இருந்தால் அந்த ஜாதகி குணவதியாக அடக்கம், நாணம், அன்பு, அபிலாசை போன்ற பெண்களுக்கே உரிய நல்ல குணங்களை பெற்றிருப்பார். சூரியன் அதாவது சிம்மத்தில் பிறந்த ஒரு பெண் செவ்வாய் திரிசாம்சத்தில் பிறந்திருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகி ஆணை போன்ற துணிச்சலான செயல்களை செய்வதுடன் குடும்பத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நடத்தி செல்கிறார். பெண்களின் ஜாதகத்தில் செவ்வாய் தீர்க்கரேகையும் ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரனின் தீர்க்கரேகையும் சமமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்குள் மிகுந்த அன்பு மிளிரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கின்றனர். ஒவ்வொருக்கொருவர் அதீத ஈடுபாட்டோடும் அக்கறையோடும் வாழ்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் தீர்க்கரேகையும் ஆணின் ஜாதகத்தில் லக்னத்தின் தீர்க்கரேகையும் ஒன்றாக இருக்குமானால் அவர்களுக்குள் மிக நல்ல அன்பு பரிமளிக்கும். செவ்வாயின் தீர்க்கரேகை ஆணின் லக்னத்திற்கு 2ஆம் இடம் அல்லது 4ஆம் இடத்தில் இருந்தாலும் கருத்தொருமித்த தம்பதிகளாக வாழ்கின்றனர். பெண்ணின் ஜாதகத்தில் உள்ள சூரியனின் தீர்க்கரேகையும் ஆணின் ஜாதகத்தில் உள்ள செவ்வாயின் தீர்க்கரேகையும் ஒன்றாக இருக்குமானால் அந்த தம்பதியினருக்கு இடையில் மகிழ்வுடன் கூடிய வாழ்க்கை அமைகிறது. இங்கு ஆணின் செவ்வாய் மங்கையருக்கு அனுபவம் பண்ணுவதை அனுகூலமாக இருப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. பாலுணர்வு தூண்டுவதற்கு ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலும் செவ்வாயும் சுக்கிரனும் பங்கு வகிக்கிறார்கள். பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் அமர்ந்த ராசியும் ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் அமர்ந்த ராசியும் ஒன்றாக இருந்தாலும், அல்லது ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் ஆணின் வீட்டில் இருந்தாலும், பெண்ணினுடைய ஜாதகத்தில் அமர்ந்த சுக்கிரனை பார்வையாக பார்த்தாலும் அல்லது நட்சத்திர சாரத்தை கொடுத்து இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அதீத ஈடுபாட்டுடனும் அதீத விருப்பத்துடனும் வாழ்கிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஆண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் சுக்கிரன் அதே
இதே அமைவு பெற்றிருக்கும் பட்சத்தில் அப்போதும் அவர்களுடைய மன வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். ஆனால் சற்று குறைந்த அளவாக இருக்கும் என்றும் இங்கேயும் ஒன்றை கவனிக்க வேண்டும். செவ்வாய் மங்கையருக்கு மட்டும் அதீத நற்பலனை தருகிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. செவ்வாய் சுபராகி சுக்கிரனை பார்க்கின்ற பொழுது அந்த ஜாதகி செவ்வாய் வாழ்க்கையில் அந்த ஜாதகர் அல்லது ஜாதகியினுடைய செவ்வாயில் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகியின் மீது சுக்கிரனின் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகனுக்கு தீராத மையல் ஏற்படுகிறது. செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஜாதகி மீது சுக்கிரனின் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஜாதகனுக்கு அதீத ஈடுபாடும் அக்கறையும் இருக்கிறது. பெண்ணின் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய்க்கு 7 செவ்வாயின் பையனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருப்பாரானால் இவர்களுக்கு இனிமையான மன வாழ்க்கை நிச்சயம். இதுகாரம் கூறியவையாவும் பெண் ஜாதகத்தில் மங்களன் கொடுக்கும் விசேஷ நன்மைகள் சார்ந்த விஷயத்தை பார்க்கிறோம். புத்திர பாக்கியத்தில் மங்களன். இனி அடுத்ததாக புத்திர பாக்கியத்திற்கு மங்கையரின் ஜாதகத்தில் செவ்வாயினுடைய நிலை என்பது சார்ந்த தகவல். அடுத்து 5ஆம் இடத்தில் செவ்வாய் வீடுகளான மேசம், விருச்சிகம், சூரியன் வீடான சிம்மத்திலும் குருவின் வீடான மீனத்திலும் செவ்வாய் அமர்வு பெற்று அந்த செவ்வாயை குரு பார்ப்பாரானால் அநேக புத்திரர்கள் பிறக்கிறார்கள். இடுகதிர் செவ்வாய் கூடி இளமையில் சுமங்கலியே. இந்த வார்த்தையில் சற்று தவறான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இடுகதிர் செவ்வாய் கூடி இளமையில் அமங்கலியே என்று வார்த்தையை முடித்திருக்க வேண்டும். இனி செவ்வாயில் ஏற்படும் இருவிதமான தோஷம். இடு செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் தோஷம் என்று கூறப்படுகின்ற நிலையினை மங்கையருக்கு ஏற்படுத்தும் பாதிப்பை அடையாளம் பற்றியும் அது சார்ந்த தகவலை பற்றியும் ஆராய்ந்து பார்த்தோமானால் உண்மை நிலை வேறு மாதிரியாக இருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஜாதக அலங்கார பாடல் எண் 881 இடு செவ்வாய் கதிர்கூடி எங்கு நின்றாலும் இவளும் வாலிப தன்னில் அமங்கலியே ஆவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சூரியனும் செவ்வாயும் மங்கையினுடைய ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகி இளமையில் அமங்கலி ஆவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடலின் கூற்று பல பெண்களின் நல்வாழ்வை அநியாயமாக சீர்குலைத்து விடுகிற அவல நிலையை வேதனையுடன் காண்கிறோம் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் எந்த லக்கணத்திற்கு எப்படியோ தெரியாது, தனுசு லக்கணத்துக்கு 5, 9 செவ்வாய் எங்கு சேர்ந்து இருந்தாலும் அவர்களுடைய தசாபுத்தி லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு நின்ற வீட்டுக்கு 5, 1, 5, 7, 9, 11 இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் தாண்டவமாடுகிறது என்பது நடைமுறையில் அனுபவத்தில் பார்க்கிறோம். இது இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் எந்த தோஷம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருந்து சுக்கிரன் செவ்வாய் நின்ற வீட்டுக்கு 1, 5, 9 அல்லது 1, 4, 7, 10 இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அவர்கள் கருத்துருமித்த காதலர்களாக வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். ஆக உணர்வுகளை தூண்டக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் 1, 4, 7, 10 இந்த கேந்திரங்களில் அமர்ந்தாலும் 1, 5, 9 இருந்தாலும் இவர்கள் நல்ல உறவுகளோடு நல்ல நினைவுகளோடும் நல்ல கற்பனை சந்தோஷங்களோடு கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.